ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் வந்து நம்ம சுடிதார் பேண்ட் அண்ட் ஹேண்ட் ஸ்லீவோட ட்ராயிங் பேட்டர்ன் எப்படி வரைகிறதுன்ட்டு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் டாப் அண்ட் சுடிதார் பேண்ட்டோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்த பாடி மெஷர்மெண்ட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்த சுடிதார் டாப்போட பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்ட் 4ல் வந்து நம்ம எப்படி சுடிதார் பேண்ட்டோட ட்ராயிங் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளாத்தாக வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இதே வந்து நம்ம இப்போ கிளாத்தில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆங்கிளில் வச்சு தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். இப்போ வந்து இது பேப்பருன்றதுனால நான் இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி பேட்டர்ன் ட்ரா பண்ணி காட்டுறேன். டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 36. மேலேருந்து இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணி பேண்ட்டோட டோட்டல் ஹைட் வந்து 36 இன்ச்சுன்னு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேண்ட்டோட டோட்டல் ஹைட் 36 இன்ச். அடுத்து மேலே இந்த பாயிண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 8 இன்ச் பார்த்திங்கன்னா என்னோடய பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு தான் 8 இன்ச்சுன்ட்டு இல்லை, இது வந்து காமன் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்குமே வந்து சைடில் 8 இன்ச் தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு இங்கேயுமே வந்து 8 இன்ச் தான். இது வந்து என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தான்ட்டு இல்லை, எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து இது காமன். 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கர்வாக வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பேண்ட்டோட ட்ராயிங் பேட்டர்ன். இப்போ நம்ம சீட்டோட மெஷர்மெண்ட் வச்சு பேண்ட்டோட பட்டி எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து 10 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த 10 இன்ச் வந்து எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து காமன் தான். சீட் வந்து 11 இன்ச். இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இதுதான் வந்து சீட்டோட மெஷர்மெண்ட். அவ்வளோதான், பேண்ட்டோட ட்ராயிங் பேட்டர்ன் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம இந்த ட்ராயிங் பேட்டர்னை பார்த்து தான் வந்து கிளாத்தில் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட் ஸ்லீவோட ட்ராயிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளாத்தாக இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம இதே கிளாத்தில் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆங்கிளில் வச்சு மார்க் பண்ணுவோம். பேப்பருன்றதுனால நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களுக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹேண்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச். கூட வந்து ஒரு 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச். கூடவே இன்னொரு 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணோன்னா 1/2 இன்ச் வந்து போயிடும். டோட்டலாக வந்து 7 இன்ச். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து 11 இன்ச். 11 இன்ச்சோட ஆஃப் வந்து 5.5 இன்ச். இந்த 2 மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிடலாம். மேலேருந்து ஒரு 7 இன்ச் இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைட் வந்து 7 இன்ச். 1 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு, 1/2 இன்ச் வந்து மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணால் வந்து போயிடும், அதனால் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து 5.5 இன்ச். இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இது வந்து கையோட சுற்றளவு 5.5 இன்ச். கீழே வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி மேலே அந்த கார்னர்லேருந்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஹேண்ட் ஸ்லீவோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கீழே ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம்.
இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னா வந்து நம்ம உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்ல, அதுக்கு தான் வந்து இது. நம்ம குண்டானலாம் வந்து கை பிரித்து விடுறதுக்கு இந்த 2 இன்ச். இப்போ நம்ம வந்து அந்த பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, அது மேலே வந்து இந்த மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஹேண்ட் ஸ்லீவோட ட்ராயிங் பேட்டர்னுமே வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ட்ராயிங் பேட்டர்னை வச்சு நம்ம ஈஸியாக கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்னை வச்சு கிளாத்தில் ட்ரா பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.